பேங்கிங் மூவ் ஆக போகுது அப்படின்னும் போது பேங்கிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். PSU பேங்க்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு இந்தியன் பேங்க், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு கனரா பேங்க். இந்த மாதிரி இந்த 3 பேங்கிங்லேயும் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து ஃபர்தர் ஹைஸ் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் விழும் போதும் சரி, ரிவர்சல் ஆகும் போதும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஹைக்கு பக்கத்தில் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். ப்ரைவேட் பேங்க்ஸ் பொறுத்தளவுக்கு ICICI பேங்க் அண்ட் சிட்டி யூனியன் பேங்க், இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து சார்ட்டில் பார்க்கும்போது தெரியும். மார்க்கெட் விழும்போது, பேங்க் நிஃப்டி விழும்போது ரொம்பவும் விழாது. பேங்க் நிஃப்டி கன்சிஸ்டண்ட்டாக ரிவர்சல் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது PSU பேங்கிங் பொறுத்தளவு இந்தியன் பேங்க், SBI அண்ட் கனரா பேங்க், ப்ரைவேட் பேங்க்ஸ் பொறுத்தளவு ICICI பேங்க் அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் அப்படி வச்சுக்கலாம்.